கார்த்தி. ஹாய். ஹாய். வாங்க ஹாய் சொல்கிறேங்க அப்படியே. எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ இது வந்து இங்கே கதவு வராதனால நம்ம இது சின்னதாக வச்சுருக்கோம்ல, இங்கேயும் சின்னதாக வச்சுக்கலாம்ல. கதவு வர இடத்துல மட்டும், கதவுக்கு முன்னாடி அணையிற இடத்துல மட்டும் பெருசு வச்சு ஒரு சைட் சின்னதாக ஒரு சைட் பெருசாக வைக்க முடியாதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹை. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு மார்னிங் ட்ரிங்க் மட்டும் நாங்க குடிச்சிட்டு நேரா கிளம்பி வந்துட்டோம். குளிக்க கூட இல்ல, சாப்பிடவும் இல்ல. எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய வேலை அங்க கொஞ்சம் இருந்ததுனால அங்க நேரா காலங்கத்தாலேயே போயிட்டோம். நிறைய பேர் இந்த வீடு அழகா இருக்கு, நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணிருந்தீங்க. சில பேருக்கு இன்னுமே சில டவுட்ஸ் இருக்கு. அந்த டவுட்ஸ் நான் கிளாரிஃபை சில வீடியோல பண்ணியிருந்தாலுமே திரும்ப திரும்ப சில பேர் அந்த டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. தனியா Q&A அப்படின்னே ஒரு வீடியோ போட்டுடுறேன். வெயில் மட்டும் தாங்கலங்க. அங்க சில இடத்துல செவராண்டெல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பைப் வச்சு. அதுல அப்படியே போய் நேரம் நின்னுடலாமான்னு தோணுச்சு. அவ்வளோ வெயில் கொளுத்துச்சுங்க. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் சொல்லியிருக்கோம். ஆமா, பாவம் வருத்தம். காலம்பரே வந்துட்டோம். காலம்பரே வந்து வெயில் செம்ம வெயில் போல. கொஞ்சம் மட்டும் கிளம்பிட்டோம். குளிக்கல, சாப்பிடல, ஒன்னும் பண்ணல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நாங்க. செம்ம வெயில். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் கதவு இப்படிதான் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? இங்க இருந்துச்சு. இப்படி பெட்ரூம்ல வந்து இப்படி இதுதான் பெட்ரூம் கதவு. இது ஆர்ச். இது இப்படி வாங்க, உள்ள வாங்க. இப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் வரணும். இப்படி வரணும். வரணும், இப்படிதான் வரணும். இப்படி பெட்ரூம் கதவு திறக்குறீங்க, அப்படியே உள்ள வாங்க. இது ஃபுல்லா பெட்ரூம். வந்தீங்கன்னா இது இப்படி உள்ள பாத்ரூம் கதவு இருந்தது. இங்க இருக்கு பாத்ரூம் கதவு. இப்ப என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே பின்னாடி போங்க. அப்படியே பின்னாடி போணுமா? இங்க இருந்த பெட்ரூம் கதவை என்ன பண்ணிட்டோம், இந்த பாத்ரூமோட சேர்த்து இந்த இடத்துல இப்போ வந்து பெட்ரூம் கதவை மாத்துறோம். இந்த ஆர்ச்சை க்ளோஸ் பண்றோம். இந்த ஆர்ச் ஓபன்ல இருக்க போகுது. இப்போ இது கதவு. பாத்ரூம் டோர் அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் பாத்ரூம் டோர். இந்த சைடு செவரு ஃபுல்லா கிடைச்சதுன்னா இங்க நான் ட்ரெஸ்ஸிங் யூனிட் போட்டுக்கலாம், அந்த பக்கம் சிஸ்டம் போட்டுக்கலாம். ஷர்வன் படிக்க உட்கார சிஸ்டம் டேபிளுக்குன்னு ஒரு பக்கம் ஃபுல் செவரு கிடைக்கும். இந்த செவரு இப்ப இங்க பாத்ரூம் கதவு இருந்துச்சுன்னா இந்த செவரு ஃபுல்லா நம்மளால யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதுக்கு பதிலா இங்க பாத்ரூம் கதவு போட்டா இது வாக்வே தான், கதவை திறந்தா. இது பாத்ரூம் கதவு. இப்ப இந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சுக்கலாம். அடுத்து அங்க ஃபுல்லா ஸ்டடி டேபிள் வச்சிடலாம். இந்த இடத்துல ஃபுல் செவரு காலியா இருக்கும். இங்க ஃபுல் லாங் மிரர் வச்சா நம்ம சாரி எல்லாம் கட்டும் போது வியர் பண்ணும் போது நின்று லாஸ்ட்ல இப்படி பார்த்துட்டு இப்படி வெளில போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சேஞ்ச் தான், வேற எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஓகே வாஜி? ஓகே தான்டா. இப்போ வந்து செவர் வந்து எல்லாத்துக்கும் போட்டாச்சு. ஃபுல்லா லிண்டலும் போட்டாச்சு. எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் அந்த செவர் போட்டு அது மேல அந்த 3 அடிக்கு போடுற அந்த லிண்டலும் போட்டாச்சு. வீடு வந்து என்னக்கா இந்த கல் வச்சு கட்டுறீங்களான்னு கேட்டீங்க. ஃபுல்லா பாருங்க செங்கல் வச்சு தான் கட்டுறோம். அப்படியே அந்த பக்கம்லாம் காட்டுங்க ஜி. எல்லாமே செங்கல் தான். எல்லாமே செங்கல் தான் வச்சு கட்டுறோம். வெள்ளை திண்ணை மட்டும் நம்ம வந்து சாலிட் பிளாக் வச்சு கட்டிட்டு இருக்கோம். ஹாலோ பிளாக் இல்ல, சாலிட் பிளாக். வெள்ளை திண்ணைக்கு மட்டும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாலிட் பிளாக் யூஸ் பண்ணிருக்கோம். ஹாலோ பிளாக் இல்ல, சாலிட் பிளாக். ஒரு கல் வந்து 25 கிலோ. அது அட் அ டைம் செங்கல்னா ஒரு 2-3 வச்சு தலையில அடிக்கி வச்சு தூக்கிட்டு போவாங்கல்ல. இந்த கல்லாம் ஒன்னொன்னாதான் ஒருத்தர தூக்கிட்டு போக முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கல்லு தான். திண்ணை நாளைக்கு வளைஞ்சி மண்ணில் வந்து விழுந்துடக்கூடாது, போயிடக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுனால திண்ணைக்கு மட்டும் அந்த கல் யூஸ் பண்ணிருக்கோம். சாலிட் கல்லு. வீடு ஃபுல்லாவுமே செங்கல் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெட் பிரிக் தான் வச்சு கட்டிருக்கோம். ஏன்கா ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா ஒரு 2-3 லேயர் போயிடும். ஃபேஸ் வெந்து போய் ரெட் ஆயிடுச்சு. ஃபேஸே குளிச்சிட்டு ஃபேஸ் நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஓடிட்டான். காருக்கு ஓடிட்டான் சர்வன். முள்ள என்னால முடியாது, அவன் உள்ள உட்கார்றேன் அப்படின்னு ஓடிட்டான். இன்னும் 2 வாரத்துல ரூஃப் போடுறதுக்கு வந்துருவாங்க. ரூஃப் மட்டும் வெயிட் பண்ணி நல்லா அழகா போடணும். நல்ல நாள் பார்த்து போடணும். அக்னி முடிஞ்சோன்னு தான் ரூஃப் போடுவோம். ரூஃப் போடுறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து தான் போடுவோம். சோ அக்னி முடிஞ்சிடணும். அதுக்குள்ள மத்ததெல்லாம் என்னென்ன பண்ணுமோ அவங்க பண்ணிடுறேன்னு சொல்லிருக்காங்க. அப்பா என்ன வெயிலுங்க. இந்த அடிக்கிற வெயில்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆறதுனால ஆக்னே ஸ்கார்ஸ் அண்ட் அதனால டார்க் ஸ்பாட்ஸ் வந்துரும் போல இருக்கு. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு வேற ஹாஷ் ஆயிடும். வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சிடணும்டா சாமி அப்படின்னு நான் குளிக்க போயிட்டேங்க. இந்த ப்ராப்ளம்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் என்னன்னு உங்களுக்கும் சொல்றேன், வாங்க பாத்துடலாம். டார்க் ஸ்பாட்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு நேச்சுரல் அண்ட் சேஃப் இன்கிரிடியன்ஸ் இருக்கக்கூடிய ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்றேன். இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் நேச்சுரல் க்ளோவையும் ரிவீல் பண்ணும். இதுல பவர் ஆஃப் டர்மரிக் அண்ட் லிக்கோரைஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் விசிபிளா ரெடியூஸ் ஆறத பார்க்க முடியும். இது ரொம்பவே ட்ரஸ்டட் அண்ட் சேஃப் ஃபார் ஸ்கின்னுங்க. இந்த ஃபேஸ் வாஷ ஸ்வரசா கோல்ட் பிரஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சு செய்யறதுனால மஞ்சளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு ரீட்டைன் ஆகுது. யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. நான் இங்க காமிச்சிருக்கிற மாதிரி ஃபேஸையும் நெக்கையும் வெட் பண்ணிட்டு அழகா சர்க்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணி டைம் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க முகம் அலம்பிட்டு நீங்க பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. இதுல நோ ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அண்ட் நம்ம ஸ்கின்னை ஓவர் ட்ரை பண்ணாம அதனுடைய வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணும்.
அப்படியே ஸ்கின் நல்லா கிளீனா சாஃப்டா ஃபீல் ஆகுதுங்க. நான் இதை ட்வைஸ் a day யூஸ் பண்றதுனால டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகுறத விசிபிளா பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில்ல கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் அடிக்கடி வெளில போயிட்டு வரதுனால என் ஸ்கின் நிறைய டேமேஜ் ஆகுதுதான். சில ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். என் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுரும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ட்ரை ஸ்கின் வேற. இன்னும் ட்ரை பண்ற ப்ராடக்ட் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. என் ஸ்கின் நான் ட்ரையாலாம் ஆக்கல. நீங்க பாத்துருந்துருப்பீங்க ஆஃப்டர் யூசேஜ். பிஃபோர் எவ்வளவு டல்லா இருந்தது என்னுடைய ஸ்கின், பட் ஆஃப்டர் வந்து எனக்கு சூப்பரா ஒரு ரெஃப்ரெஷிங் லுக் இருந்தது. அண்ட் என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகாம அப்படியே ஷைனியா இருந்தது. நீங்க பாத்துருந்துருப்பீங்க ஆஃப்டர்ல. முழுத நான் இங்க ஆட் பண்றேன். பாத்தீங்கன்னாலே நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்சஸ் வந்து தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் தான் வரும் போல இருக்கு. நிறைய நான் தீத்துட்டேன். இது அடிக்கடி நான் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைகா, ஹிமாலயாவுடைய வெப்சைட் அண்ட் ஆப்ல கூட கிடைக்குது. இன்னைக்கே செக் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ் கூட கிடைக்கும். அதுக்கு தேவையான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. கடகட நான் ரெடி ஆயிட்டு எங்க போக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போக போறேன். உங்களே கூட்டிட்டு போறேன். ஒரு குட்டி வேண்டுதல். என்ன வேண்டுதல் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். முக்கியமா ஜிக்காக தான் வேண்டது. என்ன ஜி, திடீர்னு ஒரு விஷயம் என்ன பயமுறுத்திட்டாரு. நான் அழுதுட்டேன். எங்க அப்பாவெல்லாம் போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வர வச்சு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்காக டக்குன்னு நம்ம ஒரு மனசு சரியில்லைன்னா டக்கு நம்ம யாரை தேடுவோம்? தெய்வத்தை தான் தேடுவோம். அது மாதிரி டக்குன்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டேன். பெரிய விஷயமா இருந்தா டெஸ்ட்லாம் எடுத்து ஒரு ரிசல்ட் வந்து பயமா இருந்ததுன்னா பெரிய வேண்டுதல் வைப்போம். அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போதே பதட்டத்துல ஒரு சின்ன வேண்டுதல் தான். ஒரு 3 வாரம் நான் கோயிலுக்கு வந்து வரேன். 3 வாரமும் ஒரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து 9 சுத்து சுத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். 3வது வாரம் 9வது சுத்து சுத்தும் பொழுது அடி போட்டு சுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போது பால்கனில ஒரு ஈஸ்வரன் கோயில் தெரியும்ல, அந்த கோயில்ல தான் நான் வேண்டுதல் வச்சிருந்தேன். எதுக்காக அந்த வேண்டுதல் வச்சேன் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். அப்படி நான் கோயிலுக்கும் கிளம்ப போறேன். அதனாலதான் காலையில இருந்து நான் மட்டும் சாப்பிடல, ஜியோவும் ஷர்வினும் மட்டும் சாப்பிட்டாங்க. அதனால சிம்பிளான லஞ்ச் கூட இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு சிம்பிளா தான் பண்ணிருந்தேன். ஏன்னா ஜியோ ஷர்வினும் தான் சாப்பிடணும். நல்லா சுட சுட வடிச்ச சாதம், அப்புறம் மொறுன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிருந்தேன். அப்புறம் நல்லா மண் சட்டிலேயே தக்காளி தொக்கு பண்ணிருந்தேன். நல்லா எண்ணெய் மிதக்க தக்காளி தொக்கு, தண்ணியே ஊத்தாம அப்படியே எண்ணெயிலேயே வறுத்து எடுப்போம் பாருங்க, அந்த மாதிரி தக்காளி தொக்கு. இந்த மாதிரி தக்காளி தொக்கு செய்யும் போது இஞ்சி பூண்டுலாம் பொடியை நறுக்கி போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுவும் மண் சட்டியில செய்யும் போது அந்த வாசனையும் பிளேவரும் தனிதாங்க. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, தனியா நான் ஷார்ட்ஸ்ல இல்ல இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். தம்ப்நெயில்ல பார்த்துட்டு என்னவோ ஏதோ நினைச்சு வந்திருப்பீங்க. இனிமேதான் அதை நான் சொல்ல போறேன். வேணும்ன்றவங்க வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஜி சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் அவருக்கு இருந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. நானும் சில வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங்கா தான் நாங்க கோயிலுக்கு போறோம். கார்த்திமா ரெடி ஆயிட்டீங்களா? கரெக்டா வச்சிட்டேன் பூவை. கரெக்டா வச்சிட்டியா? ஐயோ, வெயிலுக்கு பூ தாங்காம பாருங்களேன் என்ன ஆயிடுச்சுன்னு. பின்னிட்டு நான் முடி வளர்ந்துட்டேன். சூப்பரா. இன்னும் நிறைய கொட்டுதுதான். கொட்டுற இடத்துல குட்டி பிடி வளர்ந்து இங்க ஒரு கொசு நிக்குது. வெயில் காலம் வேற, எனக்கு உஷ்ணம் வேற, ஹீட் பாடின்றதுனால இந்த வெயில் அலையதுல ஓவர் ஹீட்ல வேற எனக்கு கொட்டுது. நானும் டெய்லி கொஞ்சம் மோர் இளநீர்லாம் குடிக்கிறேன் தான். சம்டைம்ஸ் குடிக்காம விட்டுருவேன். வயிறு வலி வேற பிகாஸ் ஆஃப் ஹீட். அதில் கொஞ்சம் ஹேர் லாஸ் இருக்குதா, இருந்தாலும் எப்படியோ நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டைம் ஆகிடும். ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு காலையில் அப்படி மதியானம் ஈவினிங் நடந்து அதை கடகடன் காமிக்கிறதுனால தான் இன்னொரு நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அதுக்கு நடுவில்லாம் என்ன பண்ணியிருப்பேன் நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு உமனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் வீட்டிலன்றதுலாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா கண்ணுக்கு மை வைக்கல, அதனால உங்களுக்கு டல்லா தெரியும். நான் வச்சுட்டு வந்துட்டு மாஞ்சி டக்குன்னு வந்துடுறேன். கண்ணுக்கு மை வச்சு கொஞ்சம் ஜிமிக்கி போட்டோம்னா முகம் இது பிரகாசமா இருக்குல்ல. ஏன்க்கா டல்லா இருக்கீங்கன்னு கேட்பீங்க. உங்க முன்னாடி நான் நிஜமாலுமே டல்லா இருந்தா கூட, மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா கூட, எப்பவுமே இந்த சில வருஷங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே தான் காமிச்சிருந்திருக்கேன். ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் போது வேற வழியில உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாம யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன். சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரே மாதிரியே இருக்காதுல்ல. நம்ம லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும். சில டைம் நம்மளே மூட் அவுட்ல இருப்போம். அந்த மாதிரி இந்த வேண்டுதெல்லாம் வச்சிருக்கும் போது கோயிலுக்கு போறோம், கொஞ்சம் நம்ம விரதம்லாம் இருப்போம், கொஞ்சம் டல்லா இருப்போம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு. சோ நான் போட்டிருக்கக்கூடிய குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு பாருங்களேன், மஞ்சள் கலர்ல அமைஞ்சிருச்சு தானா. மங்களகரமா இல்ல, சிகப்பு மஞ்சள் பச்சைலாம் கோயிலுக்கு போகும்போது போடுவோம். அது மாதிரி அமைஞ்சிருச்சு. எல்லோ கலர் டார்க். இதுலயே நான் வந்து லாவெண்டர் கலர்ல ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஒரு மாதிரி லைட் பர்பிள் லிலியா கலர் மாதிரி சம்வாட், அது லாவெண்டர் தான் நினைக்கிறேன் வச்சிருக்கேன். அது ரொம்ப எனக்கு செட் ஆச்சு, அதெல்லாம் வாங்கினேன். ஆனா பேண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இது பலாசா பேண்ட். நான் பலாசா பேண்ட் எனக்கு பத்தாது, அதனால நான் அதை போடல. துப்பட்டா குர்த்தா அண்ட் பலாசா செட்டா அது வருது. நான் வந்து இது மட்டும் தான் போட்டிருக்கேன். எனக்கு மஞ்சள் ரொம்ப மங்களகரமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பளிச்சு மஞ்சள் தான். கோயிலுக்கு அழகா இருக்கும். எங்கேயாவது நான் தொலைஞ்சு போயிட்டா கார்த்தி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமா. ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படியே அது என்ன ஸ்டோரின்னு நான் சொல்றேன். என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல சில லேடிஸ் கண்டிப்பா இருந்திருப்பீங்க.
நம்ம வந்து எவ்வளோ பெருசா வலிகள் இருந்தாலும் தாங்கிடுவோம். ஆனா குழந்தைக்கு ஒண்ணுங்க, நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஒன்னா நெஞ்சு ஒரு மாதிரி பிசையும். டக்குன்னு என்ன பண்ணணும் நமக்கு தோணாது. ஊருக்கே அட்வைஸ் கொடுப்போம், நம்ம மற்றவங்களுக்குலாம் ஓடி போய் டக்குன்னு செய்வோம். நமக்கு ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைக்கும் வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணு தெரியாம ஒரு நிமிஷம் நின்றுவோம்ல. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைந்தது. பட் ஒண்ணுமே இல்லைன்னு கடவுள் புண்ணியத்துல எப்படி சொல்லுவாங்க, அப்படி பெருசா அலை மாதிரி ஏதோ சுனாமி மாதிரி வந்து அப்படியே புஷ்ஷுன்னு அலை உள்ள போயிடுச்சு. நம்ம மேல படாம போயிடுச்சுன்னா பயந்துட்டு நிற்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி சாதாரணமா போயிடுச்சு. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நார்மல் வந்துச்சு. அப்பா அப்படின்னு இருந்தது. கடவுள் தான் காப்பாத்தினார், தலைக்கு வந்து தலைப்பழைய போச்சு அப்படின்ற மாதிரி. அது சரியாயிடுச்சு, அது உடனே நிறைவேறிடுச்சு. அன்னைக்கே ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்றதுனால உடனே நம்ம வந்து வேண்டுதலை நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் நிறைவேற்றுறதுக்கு கோயிலுக்கு போறேன். வாங்க அந்த ஸ்டோரி சொல்றேன். போலாமாஜி? போலாண்டா. ஸோ முதல் வாரம் வேண்டுதலுக்கு நான் கிளம்பியாச்சு. என்னென்ன வேண்டுதல்ன்றதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வாரத்துக்கு முன்னாடி ரைட் சைட்ல கிட்னிக்கு மேல வயிறு வலி அப்படின்னு சொன்னாரு. தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கல்லு மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வயிறு உபசமா இருக்கு அப்படி தட்டி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்னு நினைப்போம். அப்ப நம்ம கொஞ்சம் கை வைத்தியம் எடுக்கிற மாதிரி நான் கொஞ்சம் கை வைத்தியம் கொடுத்தேன், அதாவது கஷாயம் அந்த மாதிரி வச்சு கொடுத்தேன். ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்கும்போது அவ்வளோலாம் பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈவினிங் ஆகுது, நைட் ஆகுது, பெயின் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நானும் கஷாயம், மோர், அது இதுன்னு என்னென்னமோ கை வைத்தியம் எல்லாம் கொடுத்தாச்சு. ஹாஸ்பிட்டல் போலானா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடம் பிடிச்சு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் படுத்தாச்சு. ஆனா எனக்கு தூக்கமே வரல. திடீர்னு 2 மணிக்கு எந்திரிச்சு அப்படின்னு ஒரு சவுண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் தூங்காம உலாத்திக்கிட்டு இருக்காரு, லைட்டா முனவிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே பெயினை வெளிக்காட்டாத மனுஷன் அன்னைக்கு கொஞ்சம் சவுண்டோட நைட் தூங்காம உலாத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இருந்தாலும் வெளில கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நான் நீவிலாம் விட்டேன். கேட்டா அந்த லிவர் சைடு தான் வலிக்குது, லிவர்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, லிவர் வீங்கி இருக்குமா, அப்படியோ இப்படியோ என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் கேட்கவே முடியல. என்னமோ பூமியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பயமா இருந்தது எனக்கு. டெலிவரி அப்போ கூட நான் இந்த அளவுக்கு பயந்ததில்லை. என்னுடைய சர்ஜரி அப்போ நான் சிரிச்சுட்டே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். என் வயிற்றுல பெருசா கிளிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு கூட நான் தைரியமா போயிட்டேன். பட் இவரு சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா பக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ்க்கு எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போயிடலாம், கொஞ்சம் விடியட்டும் போயிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. உடனே அக்காவுக்கு கால் பண்ணேன். அந்த மனநிலைமையில என்னால வண்டி ஓட்ட முடியாது, அவரும் ஓட்ட முடியாது. சோ அவருடைய மச்சானுக்கு கால் பண்ணேன், பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க கிளம்பி வரேன் நாங்க ஒரு 1/2 hourல, அக்காவும் கிளம்பி 1/2 hourல வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 5-5:30 மணிக்கு நாங்க ஹாஸ்பிட்டலே கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு பேனாவை என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி எல்லா பாஸ்வேர்ட்ஸ் அது இதுன்னு என்னென்னலாம் வீட்டுக்கு தேவைப்படுமோ இது எல்லாமே இதுல இருக்குன்னு நோட்ல கடகடன்னு எழுதி இதெல்லாம் கொடுத்துட்டாரு. என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்காத, அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா இன்சூரன்ஸை யூஸ் பண்ணு, இல்ல ஜுவல்லை யூஸ் பண்ணு, வீடு நிலம் அது இதுன்னு நீ எதுவும் எடுக்க கூடாது, அப்பாவை கேட்காம எந்த முடிவும் எடுக்காத, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு இதெல்லாம் கேட்ட உடனே. ஒரு மாதிரி அழுக வந்துச்சு. அவரு முன்னாடி அழுக கூடாதுன்னு உடனே சாமி ரூம் கதவை திறந்து கடகடன்னு நான் வேண்டுதெல்லாம் வச்சுட்டு, நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு நல்லபடியா வந்து உனக்கு நன்றி சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கிளம்பிட்டேன். பெருங்குடி அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் யூஷுவலா போவோம். அங்கேயே நாங்க போயிட்டோம். அங்க எமர்ஜென்சில கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு லிவர்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெயின் இருக்காது, ஏதாவது ஸ்டோன் கினா இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அவர் இல்ல, எனக்கு கிட்னில பெயின் இல்ல, மேலதான் வலிக்குதுன்னு தெளிவா சொல்றாரு. சரி நம்ம என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாம் கொடுக்குறாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறுது. நான் பெயின் அவருக்கு நிக்கவே இல்லை. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ரிசல்ட்ஸும் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் கால் பிளாடர்ல லைட்டா ஸ்டோன் இருக்க மாதிரி, ஸ்டோன்னா டைரக்ட் ஸ்டோன் சொல்லல, ஏதோ ஒரு சாம்பிள்ஸ் வந்து தெரியுது. அவங்க ஏதோ டெக்னிக்கல் வேர்ட் சொன்னாங்க, எனக்கு இப்போதைக்கு அது ஞாபகம் இல்ல, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது ஸ்டோன் இருக்க மாதிரி தான் இருக்கு, நம்ம ஸ்கேன் எடுத்து பாத்துடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே எடுத்து பாத்துடலாம் அப்படின்னு ஸ்கேன் எடுக்க சொல்லியாச்சு. அப்பதான் டாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருந்தாரு. டாடிக்கு போன் பண்ணா எடுக்கவே இல்ல. அப்புறம் எப்படியோ லைன் கிடைச்சு நான் நேரா வரேன்ட்டு அந்த ஸ்கேன்லாம் அவர் எடுக்கிறதுக்குள்ள டேடும் வந்துட்டாரு. டேடியை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ பெரிய தைரியம், மனசுக்கு ஒரு சின்னதா அப்பாடி அப்பா இருக்காரு பாத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி எனக்கு. அதுக்குள்ள ஸ்கேன் எல்லாம் எடுத்து ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. நாங்க பக்குன்னு பயத்துலதான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஜி அதுக்குள்ள 2-3 வாட்டி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தாரு. நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கேன் ரிசல்ட் வந்தோன்னு டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, ஸ்கேன் ரிசல்ட் ரொம்ப நார்மலா இருக்கு, ஸ்டோன்லாம் எதுவுமே இல்ல, கிட்னி நல்லா இருக்கு, கால் பிளாடர் நல்லா இருக்கு, லிவர் நல்லா இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அது ஏதாவது பிடிப்பாதான் இருக்கும், ஏதாவது வெயிட்டா தூக்குனீங்களா, ஹெவியா தூக்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிளட் ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அது மைல்டா தான் இருந்துச்சு, அதான் அந்த டெக்னிக்கல் வேர்ட் நான் தெரியலன்னு சொல்றேன் இல்லீங்களா, அதுதான் சொல்லியிருந்தாங்க. சோ 2-3 வாட்டி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுல கூட அது பாஸ் அவுட் ஆயிருக்கலாம், சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்புறம் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அவருக்கு பெயின் ஆனா சரியாவல, 1 வாரம் வச்சு செஞ்சுச்சு அவரை பெயின். பட் நல்லபடியா என்ன வேண்டுதல் வச்சுட்டு போனோம், வீட்டுக்கு நல்லபடியா வந்துட்டு அந்த கடவுளுக்குலாம் நான் நன்றி சொன்னேன். வந்து அந்த நன்றி சொல்ற வரைக்கும், அந்த ரிசல்ட் கேட்கற வரைக்கும் அப்பாடி நான் தான் சொல்றேனேங்க, என் லைஃப்ல அந்த மாதிரி நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனதில்லை, டெலிவரிக்கு கூட நான் அவ்வளோ சாமி கும்பிட்டதில்லை, அவ்வளோ பயந்ததில்லை. அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த சில மொமெண்ட்ஸ். கடவுளுக்கு கண்டிப்பா நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு.
விபதி குங்குமம் பூவெல்லாம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு பூஜை பண்றதுக்கு, வீட்லயே சாமி கும்பிடுறதுக்கு. பூ போட்டுட்டு சாமி கும்பிடலாம் சரிங்களா. வாங்க. ரொம்ப தாகமா இருந்ததா, நாங்க வந்து அங்க அந்த கடை பேர் என்ன இருந்துச்சு, மெட்ரோ கஃபே. மெட்ரோ கஃபே கடைக்குள்ள அப்படியே போயிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து நாங்க 2 பேரும் குடிச்சோம். ஐஸ் போடாம குடிக்கிறோம், ஏன்னா வெயில் இருக்கு மழை இருக்கு, வெயில் இருக்கு மழை, தாகம் குபு குபுன்னு ஏத்துருச்சு. உட்கார சீட்டே இல்ல. ஒரே ஒரு அழகான விமன் மட்டும் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க, சிஸ்டர் மட்டும் பேக் வச்சிருந்தாங்க. ஒருவேளை தனியா வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இன்னும் 2 சீட் பக்கத்துல இருந்துச்சு ஆப்போசிட்ல. நான் இங்க உட்காந்துக்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேட்டா, ப்ளீஸ் உட்காருங்க. நாங்க உட்காந்துட்டு இருந்தேன், ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ஜி எப்படி உட்காருதுன்னு இப்படிக்கா தள்ளி இப்படி திருப்பி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. பார்த்தா உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, பில் பே பண்ணியிருந்தாரு போல இருக்கு, போயிருக்காங்க போல இருக்கு. கூட ஃபேமிலியா வந்திருக்காங்க, நம்ம அப்படி உட்கார மாட்டோம்ல. நானுமே வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு எந்திரிச்சேன். இல்ல உட்காருங்கன்னு அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க, நாங்க கிளம்புறோம் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஸ்வீட். இந்த மாதிரி ஸ்வீட்டா கைண்ட் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி நல்ல மக்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம மீட் பண்றோம் அப்படின்றதே நமக்கு ஒரு பிளஸ் இல்ல, ஹாப்பியா இருக்குல்ல. அவங்களை பார்த்தது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன சாட் போயிட்டு இருந்துச்சு, ஹாப்பியா இருந்தது. அப்புறம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். திருப்பி நான் பூக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்துலதான் ஒரு இட்லி கடை இருக்கு. என்ன ஜி, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீட்டுக்கு நாங்க ரெண்டுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது இல்ல ஜி? ஆமாண்டா, 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல நான் 2 வீலர்ல எந்த கடைக்கும் போனதில்ல. ஒண்ணு கோயிலுக்கு போவேன், இந்த மத்த இடத்துக்கு தான் போயிருக்கேன். இவங்களெல்லாம் எனக்கு தெரியாது, அவரை எல்லாருக்கும் தெரியும், எல்லா கடையிலயும் எல்லாருக்கும் இவரை தெரியும். அங்க போனோடனே என்ன தம்பி அப்படின்னாங்க. அவங்க பாட்டி வந்து என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க, யாரையும் கூட்டம் நினைச்சு பார்த்து யாரு இவர் சிரிச்சுட்டு கை காட்டுறாரு அந்த பாட்டிக்கு. என்ன மட்டும் அவரை பார்க்காம 2 வீலர்ல பின்னாடி என்ன பாக்குறாங்க, என்ன பாக்குறீங்க பாட்டி அப்படின்னா. அந்த தம்பிய தெரியும், உன்ன தெரியாது, கண்ணு தெரியல சார், சரியா தெரியல, இதான் கொண்டாட்டியா அப்படின்பாங்க. ஆமா அப்படின்னு சரி அப்படின்னாங்க. அது பூக்கார அக்கா கிட்ட போயிருந்தோம். எல்லா விசேஷத்துக்கும் நாங்க இந்த மாதிரி பூ வேணும், இவ்வளவு வேணும், எனக்கு மட்டும் தனியா கொஞ்சம் இருக்க கட்டி கொடுத்துருங்க, கூட வேணாலும் பைசா கொடுத்துறேன்னு சொல்லி நமக்கு தனியா இப்போ கட்டி வைப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ரோஸ் வச்சு கட்டுவாங்க. எனக்கு வெறும் மல்லியா நான் கேட்பேன், தனியா எனக்கு கட்டி கொடுப்பாங்க. அந்த அக்காவும் பார்த்துட்டு உன்னை இன்னைக்குதாம்மா முதல்ல பாக்குறேன், இந்த தலைக்கு பூ வச்சுக்கோன்னு எக்ஸ்ட்ராவா பூ கொடுத்தாங்க. இவ்வளவு ஸ்வீட்ல இந்த மாதிரி நிறைய பணம் இருக்கவங்க கூட இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களும் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது நம்மளும் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கணும், கைண்டா இருக்கணும். அதுவும் இந்த சோஷியல் மீடியால சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் பாக்குறோம். யாரை வேணாலும் என்ன சொல்லிடலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய கைண்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அது பார்க்கும்போது இதனாலதான் உலகம் என்ன நிம்மதியா சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அடுத்த 2 வாரம் நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பூ வேற யாராக்கிட்டையாவது வாங்கிக்கங்க, என் மகனுக்கு கல்யாணம், நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். சோ இவங்க எல்லாருமே ஜியை தான் பாப்பாங்களா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தாங்களா, கொஞ்ச நேரம் நிக்க வச்சு பேசிட்டு நானும் ஜாலியா வந்தேன். கோயிலுக்கும் போயிட்டு இவங்க கிட்ட எல்லாம் பேசினது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சும்மா 9 சுத்து தான் சுத்தியாச்சு. இதே மாதிரி அடுத்த வாரமும் 9 சுத்து சுத்தணும். 3வது வாரம் 8 சுத்து சுத்திட்டு 9வது சுத்து அடி போட்டு சுத்துறது. அடி போட்டு சுத்துறதுன்னா கால் இப்படி, அப்புறம் இதுல டச் ஆகணும் இப்படி, அப்புறம் இப்படி இப்படி இது டச் ஆகணும் சரிங்களா. அப்படி தூரம்லாம் வைக்க கூடாது, இதுவும் டச் ஆகணும். அந்த மாதிரி நடப்போம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி பிரகாரம் ஃபுல்லா சுத்தி வருது. அது பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த 3 வாரத்துல இந்த 3 நாள் மட்டும்தான் நான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாம ஒரு பொழுது விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி, இன்னைக்கு நல்லபடியா ஃபர்ஸ்ட் வாரம் போயிட்டு வந்தாச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பூதாகரமா ஒரு விஷயம் பயந்தேன்னா அவரோட பெயின் வந்து நான் இப்ப வீடியோல சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பெயின் இருந்தது. பட் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு சந்தோஷம். ஆனா பெயின் சரியாகவே இல்லை. பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருந்தாங்க, பெயின் கில்லர்ஸ் போட்டுமே லைட்டா பெயின் இருக்கு, நான் பொறுக்கிற மாதிரி பெயின் இருக்குன்னு தான் 1 வாரம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அது என்னன்னே தெரியல, சரியா போயிடுச்சு. அது ஏதாவது பிடிப்பு இருந்திருக்கும் உள்ளர அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் அவர் ரெஸ்ட்ல தான் இருந்தாரு, பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. எனக்கு வேண்டாத தெய்வம் இல்லை. இதுல வேற நான் வந்து சீக்கிரமா அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்குள்ள குலதெய்வம் கோயிலுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வேற பண்றேன்னு சொல்லி வேண்டிட்டேன். இப்போ இந்த லீவ்லயே ஒரு வாட்டி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் போவேன், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. சோ இந்த விஷயம் கேள்விப்படும் போது யாராவது ஒருத்தவங்க என்ன மாதிரி ஹஸ்பண்ட்க்குனா ஒன்னா டக்குன்னு வீக் ஆயிடுவீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஷேர் பண்ற மாதிரி உங்க ஸ்டோரியும் கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் நமக்குள்ள இருக்கும். சிஸ்டர்ஸ் தானே நம்ம. சோ இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். முடிச்சிடலாம் மஜி, ரொம்ப லென்த்தா போகுது வீடியோ. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்மைக்கு நன்றிகள். என்னுடைய விஷயம் எங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தரா நினைச்சு நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருந்திருக்கேன். நீங்களும் நிறைய விஷயம் பகிர்ந்துட்டு இருந்திருக்கீங்க. இதையும் உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணும்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.